Praise the Lord. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாய் வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 6வது வசனம். எசேக்கியேல் 17:5 மற்றும் 6 வசனங்களை வாசிக்கிறேன். தேசத்தின் விதையில் ஒன்றை எடுத்து அதை பயிர் நிலத்திலே போட்டு அதை எடுத்து மிகுந்த தண்ணீர் ஓரத்திலே பத்திரமாய் நட்டது. அது துளிர்த்து அது படர்ந்து தாழ்ந்த அடிமரமுள்ள திராட்சை செடியாயிற்று. அதன் கொடிகள் அந்த கழுகுக்கு நேராகவும் அதன் வேர்கள் அதன் கீழாகவும் இருந்தன. இவ்விதமாய் அது திராட்சை செடியாகி கிளைகளை வீசி கொப்புகளை விட்டது. ஆம், இங்கு இந்த எசேக்கியேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்க கேட்டீர்கள். ஆனால் இதன் முழுமையான வேத பகுதி என்பது அந்த 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரைக்கும் இதோடைய வேத பகுதி உண்டு. இங்கே 2 கழுகை குறித்து இந்த 1 முதல் 21 வசனங்களில் நீங்கள் பார்க்கலாம். இங்கு சொல்லப்படுகிற அந்த 2 கழுகுகள் என்பது முதல் கழுகு நேபுகாத் நேச்சார் ராஜாவை குறித்து அங்கு விளக்கமான முறையிலே ஒரு தரிசனமாய் விவரிக்கப்பட்டிருக்கிறது. 2வது தண்ணீர் பாய்ந்து வளர்ந்த கழுகு என்பது அது எகிப்தின் ராஜாவை குறிக்கிறதா இருக்கிறது. ஒன்று நேபுகாத் நேச்சார் ராஜாவையும் 2வது கழுகு எகிப்தின் ராஜாவை குறிக்கிறது. அதே சமயத்துல இங்க இந்த வேத பகுதி தொடர்ந்து வாசித்து பார்த்தால் அங்கு கேதுரு மரத்தை குறித்து பார்க்கலாம். இந்த கேதுரு மரம் எதை குறிக்கிறால் யூதா தேசத்தை குறித்தும் இந்த யூதா பின்னாட்களில் வளர்ந்ததை குறித்தும் பார்க்கலாம். இது எல்லாமே வரலாற்று சம்பவங்கள், இதனுடைய ஆழமான தாற்பயங்கள். ஆனால் நாம் இந்த வரலாற்று செய்தியை இன்றைக்கு கேளாதபடிக்கு நமக்கு ஆவியானவரால் கொடுக்கப்படுகிற இந்நாட்களுக்கான சத்தியமாக நாம் அதை கற்றுக்கொள்ள போகிறோம். அதனாலதான் இந்த எசேக்கியேல் 17ஆம் அதிகாரத்துல 2 வசனத்தை மட்டுமே நான் உங்களுக்கு வாசித்தேன். இப்போ கர்த்தர் நல்லவர், அதுல முதலாவதாக 6வது வசனத்தை நாம் கவனிக்க போகிறோம். அங்கே விதைக்கப்பட்ட ஒரு விதை, அது நல்ல ஊன்றப்பட்டது, அது நடப்பட்டது, அதாவது நட்டது என்று பார்க்கிறோம். அந்த வசனம் கடைசியில பத்திரமாய் நட்டது. அப்போ நடப்பட்ட அல்லது நட்டது என்கிற அந்த விதை முதலாவது என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா நல்ல துளிர்த்தது என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த துளிர்த்தது என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? கர்த்தரின் நாமம் மகிமைப்படுவதாக. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, அமலேக்குக்கு விரோதமாக இவர்களுடைய வேர் எப்பிராயீமில் இருந்து துளிர்த்தது. உன் ஜனங்களுக்குள்ளே பென்யமீன் மனுஷர் உனக்கு பின் சென்றார்கள். மாகீரிலிருந்து அதிபதிகளும் செபிலோனிலிருந்து எழுதுகோலை பிடிக்கிறவர்களும் இறங்கி வந்தார்கள். அமலேக்குக்கு விரோதமாய் இவர்களுடைய வேர் எப்பிராயீமிலிருந்து துளிர்த்தது. நியாயாதிபதிகள் 5:14. இங்கு துளிர்த்தது என்பது எதை குறிக்கிறது? எப்பிராயீமியருடைய ஜீவியத்தின் அடிப்படையை காண்பிக்கிறது. இந்த எப்பிராயீமை குறித்து நீங்கள் உண்மையை அறிய வேண்டுமானால் ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2ஆம் வசனத்துல கர்த்தர் நல்லவன், அவன் நீ எவ்வளவேனு மேன்மையடைய மாட்டாய் என்று சபிக்கப்பட்ட அனுபவம் தான் இந்த எப்பிராயீமியருடைய அனுபவம். கர்த்தர் நல்லவன், ஆனால் அப்படிப்பட்ட சபிக்கப்பட்ட ஒரு எப்பிராயீமியனா இருந்தாலும் அங்கே இருந்து ஆண்டவர் அந்த வேரை துளிர்க்க பண்ணுகிறார்.
அப்படியானால் இதன் உண்மையான சத்தியம் என்ன? இன்றைக்கு எந்த சாபத்துல, எப்படிப்பட்ட சாபத்துக்கு அடிமைப்பட்டவர்களாய் நீங்கள் இருந்தாலும், என் தேவனாகிய கர்த்தர் அந்த அடிமைத்தனத்திலிருந்து உங்களை மீட்க போகிறார். அதிலிருந்து உங்களுக்கு துளிர் விடத்தக்கதாக, நீங்க துளிர்த்து எழும்பத்தக்கதாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். இந்த எப்பிராயீமை குறித்து ஓசியா சொல்லும் போது கூட, ஓசியா 7:8 சொல்லுகிறது, 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், எப்பிராயீமின் அந்நிய ஜனங்களோட கலந்திருக்கிறான், எப்பிராயீம் திருப்பி போடாத அப்பம். ஆதியாகமத்திலே தகப்பனாலே நேரடியாய் சபிக்கப்பட்டவன், ஓசியாவிலே தீர்க்கதரிசியினால் ஓமையால் சபிக்கப்பட்டவன். இப்படி 2 பக்கம் சாபம் நிறைந்த இந்த இனந்தா ஜனந்தா எப்பிராயீமர். ஆனால் அவர்களுக்குள்ள இருந்து ஒரு துளிர், வேர் துளிர்த்தது என்று சொன்னால், தகப்பன் சபிக்கலாம், தீர்க்கதரிசி சபிக்கலாம், ஆனால் தேவன் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். இன்றைக்கு உங்க நிலைமை பட்டு போனதா இருக்கிறதா, சுருங்கி போனதா இருக்கிறதா, கருகி போனதா இருக்கிறதா, எவ்வளவே மேன்மையை அடைய முடியாது என்கிற கலக்கத்தோடு இருக்கிறீர்களா? ஒரு ஊழியக்காரனாய் நான் தைரியமாய் கிருபையை முன்னிட்டு சொல்லுகிறேன், இந்த எசேக்கியேல் 17ஆம் அதிகாரம் 6வது வசனத்தின்படி, இந்த பழைய தகப்பனுடைய சந்ததியில் வந்த சாபத்தையும் தீர்க்கதரிசிகள் என்னும் ஊழியர்களால் வந்த சாபத்தையும் தேவன் அப்புறப்படுத்தி அதற்கு நடுவில் உங்களுக்கு ஒரு துளிர்ப்பை கொடுக்கிறார். அந்த துளிர்ப்பில இருந்து எழுதுகிற எழுதுகோலை பிடித்து எழுதுகிறவர்கள் வரைக்கும் இறங்கி வரப்போகிறார்கள். உங்களிலிருந்துதான் அந்த பிறப்பின் வர்த்தமானம் உண்டாக போகிறது. உங்களிலிருந்துதான் தேவன் புதிய காரியத்தை செய்ய போகிறார். அதுதான் துளிர்க்கிறான். நான் இது சாட்சியோடு சொல்லணும்னா நடந்த சம்பவத்தை சொல்ல முடியும். இந்த இயேசுவின் வல்லமை ஒளி இந்த அதிகாலை இருட்டொழியும். எத்தனையோ முறை இந்த ஜெபம் வேண்டான்னு சொல்லி நினைத்த நேரம் உண்டு. இது நடத்துவதெல்லாம் போது நிப்பாட்டிடுவோம் சொல்லி சொன்ன நேரம் உண்டு. நிறுத்துவதற்கான எல்லா வேலையும் செய்ததும் உண்டு. ஆனால் பாருங்க, எப்போதெல்லாம் முடியாது, வேண்டாம், நிறுத்திடுவோம், பெருசா ஒண்ணு இல்லைன்னு சொன்னமோ அப்போதெல்லாம் ஏதோ ஒண்ணு இந்த ஊழியத்துல துளிர்த்தது. தேவன் ஏதோ ஒண்ணு முளைக்க வச்சார். அது தானாவே முளைக்குது, தானாவே துளிர்க்குது. மீண்டும் அதுல ஒரு நற்செய்தி வருது, மீண்டும் ஒரு மகிழ்ச்சி வருது. வேண்டாம் 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 வேண்டாம், தொடருவோம், ஊழியத்தை செய்வோம், காலையில் எழும்புவோம், அதிகாலை நம்மளும் எழும்புவோம், எல்லாரும் எழும்புவோம் சொல்லி அந்த ஊழியம் இன்றைக்கு வரைக்கும் 3 ஆண்டுகள் கடந்து இந்த 4வது வருஷத்துல ஓடிட்டு இருக்கு. இதெல்லாம் கர்த்தர் செய்வார்னாக்கா உங்க ஜீவியத்தையும் ஆண்டவர் துளிர்க்க பண்ணுவார். சோர்ந்து போகாதீர்கள். 2வதாக சோதரம் அந்த எசேக்கியேல் 17:6 சொல்லுகிறது, அது துளிர்த்தது மாத்திரமல்ல, அடுத்த வார்த்தை பாருங்க, ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை, படர்ந்து. ஆமென். சோதர படர்ந்து, துளிர்த்துட்டு அங்கேயே ஒரு குட்டி செடியா, அங்கேயே ஒரு இலையா, அப்படியே தலைய காட்டிக்கிட்டு பச்சை பசல்ட்டு இருந்திருக்கலாம். ஆனா இது அப்படி இல்லை. கர்த்தர் நல்லவை. இது துளிர்த்த அனுபவம் துளிரோடு போயிராம அடுத்ததாக கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, அப்படி படர்ந்ததாம். இந்த படர்ந்தது என்பது என்ன? படர்ந்தது என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? வேதத்திலே அருமையான ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 80ஆம் அதிகாரம் 9வது வசனம். சங்கீதம் 80:9. அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர், அது வேர் ஊன்றி தேசமெங்கும் படர்ந்தது. அல்லேலூயா. இந்த படர்ந்தது என்கிற அனுபவம் வார்த்தை எதை குறிக்கிறது? சங்கீதம் 80:9 ரொம்ப அழகா சொல்லுது, அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர். அல்லேலூயா. எங்க போவது?
எங்கே கூடாரம் போடுவது, எங்க அஸ்திவாரம் போடுவது, எந்த ஊர் சரியானது, எந்த இடம் நல்ல இடம், கிடைக்குமா கிடைக்காதா, அது பெருசா சிறுசா, தலை நிறைய குழப்பம், மூளை நிறைய வியாகுலம், ஒரே சிந்தனை பிரச்சனை. ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, என் மகனே என் மகளே, அது உன் குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டும், அது ஊழியமா இருக்கட்டும், அது வியாபாரமா இருக்கட்டும், அது வேலையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், ஓ நான் அல்லவோ அதை படர பண்ணுகிற தேவன். படருதல் என்றால் என்ன அர்த்தம்? சங்கீதம் 89 சொல்லுகிறபடி, நானே அதற்கு இடத்தை உண்டாக்கி விட்டேன். அல்லேலூயா. நீங்கள் வேரோடு அறுக்கப்படுவது கிடையாது, நீங்க வேரோடு பிடுங்கப்படுவது கிடையாது, உங்களை யாரோ வண்டி ஏற்றி நசுக்கி விட்டு போக விடுவது கிடையாது. உங்களை நான் படர பண்ணுகிறது, உங்க எல்லைகளை நான் விஸ்தாரமாக்குகிற தேவன். ஓ சோத்திரம். அந்த படருதலுடைய எல்லை எவ்வளவு தெரியுமா? அரை அடிக்கு படருமா, 50 அடிக்கு படருமா, அல்லது சோத்திரம் எவ்வளவு தூரத்துக்கு படரும்னா, அந்த சங்கீதம் 89 சொல்லுகிறது, அது தேசம் முழுவதும் படர்ந்தது. அல்லேலூயா. ஓ தேவன் முதலாவது துளிர்க்க வைக்கிறார். அது நேபுகாத்நேச்சார் என்னும் பயங்கரமான ஒரு பெரிய ராஜாவை கொண்டு வந்து, அந்த ராஜாவின் மூலமாக ஆண்டவர் உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை முளைக்க பண்ணி, அவங்க கண்கள் தயை கிடைச்சி, அவங்க கொடுக்கிற ரத்தினங்களும் பொன்னும் வெள்ளியும்னால அவர் உங்களை மகிமையாய் ஆசீர்வதித்து உங்களை முளைக்க பண்ணுகிறார். முளைக்கப்படுகிற தேவன் இரண்டாவது படர பண்ணுகிறார். அது எங்க படர்வது? எகிப்தில போய் படருது. எகிப்து என்றாலே மிருக குணம் உள்ளவர்கள், எகிப்து என்றாலே கொடுமையானவர்கள், எகிப்தியர் என்று சொன்னாலே மற்றவர்களை வளரக்கூடாதபடிக்கு நறுக்குகிறவர்கள். ஆனால் இந்த படருகிற செடியை ஆண்டவர் எங்க படர வைக்கிறார்? எகிப்துல. இஸ்ரவேல் ஜனங்கள், யாக்கோபின் குடும்பம் 70 பேராகத்தான் எகிப்துக்கு போனார்கள் என்று யாத்திரையாகமம் 1:5-6 பார்க்கிறோம். வெறும் 70 பேரா போனவங்க இப்போ 30 லட்சத்துக்கும் அதிகமா பெருகிட்டாங்க, படர்ந்துட்டாங்க. இப்போ ஆண்டவர் முளைக்க வச்ச இந்த செடி இப்ப படருது. அது நேர எகிப்தில படருது. அது எதை குறிக்கிறது? உங்களுக்கு யார் பிரச்சனையா இருந்தாங்களோ, யார் உங்களுக்கு தலைவலியும் குழப்பமாய் இருந்தாங்களோ, நீங்க வளரவே கூடாது, எந்த விதத்திலும் மேன்மை அடையக்கூடாது, உனக்கெல்லாம் என்ன அறிவு இருக்குது, உனக்கு என்ன திறமை இருக்குது, இல்லாட்டி இனி நீ என்னத்தை சாதிக்க போறன்னு சொல்லி தலையில குட்டி கண்ணுல கண்ணீர் வர வச்சு உங்களை தோசத்துல கீழே உட்கார வைக்கிறதே நோக்கமா யார் பண்ணுனாங்களோ, எழுதி வைத்துக் கொள்ளுங்க. ஒரு தேவ மனுஷனா தேவ வார்த்தை சொல்றேன், அவங்களுக்கு முன்பாகத்தான் ஆண்டவர் உங்களை படர வைக்க போகிறார். அவங்க இடத்திலேயே அவங்க இருந்த வண்ணமாகவே இருப்பார்கள். அவங்க இடமும் எல்லையும் அவங்க எல்லையும் எல்லாமே அப்படி இருக்கும். ஆனா நீங்களோ பழுகுவீர்கள், பெருகுவீர்கள். அது ஏயா படருது? எப்படி அவங்களால அந்த இடத்துல போய் படர முடியுதுன்னா, அங்க ஒரு பலம் விளங்குது பாருங்க. என்ன பலம் தெரியுமா? யாத்திரையாகமம் 1:18, 19, 20 நினைக்கிற விசுவாசிக்கிற படித்து பாருங்க. அப்ப ராஜாவாகிய பார்வோனுக்கு ஒரு கோபம் வந்துருச்சு. உடனே ஸ்டாஃப் நர்ஸ் எல்லாம், அதாவது மருத்துவச்சிகள்லாம் கூட்டி, நீ எல்லாம் என்ன வேலை பார்க்கிற? உனக்கு பிரசவம் பார்க்க தெரியல, ஒண்ணும் பார்க்க தெரியல, எல்லா பிள்ளைகளும் பிழைக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்ப மருத்துவச்சிகள் ஒரு ரகசியத்தை சொல்றாங்க. ஐயா, எகிப்தியருடைய ஸ்திரீகளுடைய பலன் வேறு, இஸ்ரவேல் ஸ்திரீகளுடைய பலன் வேறு.
நாங்க போறதுக்கு முன்னாடியே உட்கார்ந்த இடத்திலேயே இஸ்ரவேல் ஸ்திரீகள் பிள்ளைகளை பெற்று விடுகிறார்கள். நாங்க போறதுக்கு முன்னாடியே. அப்ப அங்க என்ன விளங்குது தெரியுமா? எகிப்தியருக்கு கொடுக்கப்பட்ட பலனை விட இஸ்ரவேலின் ஸ்திரீகளுக்கு கர்த்தர் கொடுத்த பலன் ஒரு வித்தியாசமான, எதிர்த்து ஜெயிக்கிற பலன். உங்களை ஆண்டவர் படர வைக்கிறார் என்று சொன்னா சாதகமான, அற்புதமான, இனிமையான, நல்ல, அமைதியான, ஏற்ற, பிரச்சனை இல்லாத அந்த இடத்திலே கிடையாது. அவருக்கு ஆசையே எகிப்துக்கு மத்தியில நீங்க படரணும், பார்வோனுக்கு மத்தியில படரணும், ஆட்டுகளுக்கு மத்தியில படரணும். மருத்துவச்சிகள் வந்து மருத்துவம் பார்க்கறதுக்கு முன்னாடி பிள்ளைய பெறணும். இதுதான் படருதல். அதே மாதிரிதான் நான் இன்ட்ரெஸ்டுக்கு கொடுக்கறேன், நான் வட்டிக்கு கொடுக்கறேன், இல்லாட்டி லோன் வாங்கி தர்றேன், என் சூத்திரம் என் பேங்க் அக்கௌண்ட்ல வாங்கி தர்றேன், நான் கையெழுத்து போறேன். இப்படியெல்லாம் பலர் வரலாம். அல்லது சூத்திரம் பல காரியத்துல இழுத்து விடலாம். அவங்கதான் உதவி நினைக்க வேண்டாம். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, உங்களை படர வைக்கிறவர், என்னை படர வைக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அதற்கு நமக்கு தேவை தேவன் அருளும் ஒரு பலன். தேவன் அருளும் ஒரு பலன். இந்த பலனை மேற்கொள்ள மருத்துவச்சிகளாலும் முடியாது, மருத்துவத்தினாலும் முடியாது, ராஜாவினாலும் முடியாது. ஏன்னா இது தேவன் கொடுக்கிற பலன். எனக்கு அன்பான ஊழியக்காரரே, என் அன்பு விசுவாச தேவஜனமே, இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் கிறிஸ்துவுக்குள் பலப்படுங்கள். தேவனுக்குள் பலப்படுங்கள். தேவனுடைய சத்தியத்திலே பலப்படுங்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை படர வைக்க வேண்டிய நாள் வந்துவிட்டது. லைட்டா கொஞ்சம் படர ஆரம்பிச்சா போதும். அது அங்க இருக்கிற குப்பையை பிடிச்சு, அங்க இருக்கிற குச்சியை பிடிச்சு, அங்க இருக்கிற கம்பியை பிடிச்சு, அங்க இருக்கிற வலையை பிடிச்சு அப்படியே சுவற்றின் மேல படரும். ஆதியாகமம் 49 அதிகாரம் 23, 24 சொல்லுகிறது, யோசேப்பின் செடி படர்ந்தது, யோசேப்பின் கொடி சுவரின் மேல் படர்ந்தது. அப்படின்னா உங்களையும் ஆண்டவர் படர வைக்க போகிறார். எகிப்துக்கு மத்தியிலே, பார்வோன்களுக்கு மத்தியிலே, மருத்துவச்சிகளுக்கு மத்தியிலே உங்களுடைய படருதல் சுவரின் மேல படரும். ஐயா, உங்களுக்கு தெரியுமா, எகிப்துல படருகிற செடி எல்லாம் கொம்மட்டி காய்கள். அந்த கொம்மட்டிக்காய் எங்கயா படருதுன்னா எல்லாம் தரையில படருது. ஆனா யோசேப்பு என்கிற திராட்சை செடியோ சுவற்றின் மேல படருது. எல்லாம் கீழே கிடக்குது, ஆனா திராட்சை செடியின் கொடி மட்டும் மேல கிடக்குது. இதுதான் எகிப்துக்கும் தேவ பிள்ளைக்கும் உள்ள வித்தியாசம். அதைத்தான் நான் திரும்ப சொல்றேன். நீங்க நினைக்கிற மாதிரி மச்சானுக்கும், மாமனுக்கும், அண்ணனுக்கும், அக்காவுக்கும், சொந்தத்துக்கும், பந்தத்துக்கும் இருக்கப்பட்ட இல்ல நல்லவங்களுக்கு மத்தியில இல்லை. யார் உங்களை உமிழ் நீரினால் உமசொத்திர துப்பினார்கள், யார் உங்களை துச்சமாய் நினைத்தார்கள், யார் உங்களை எழும்பவே முடியாது, அடிமை, சிறை கைது என்று சொல்லுகிறார்கள், அவர்களுக்கு மத்தியிலே அவர்களெல்லாம் கொம்மட்டிக்காய்களின் கொடிகளாய் போவார்கள். உங்களையோ திராட்சை செடியை போல சுவரின் மேல படர்ந்து வைப்பார். அல்லேலூயா. இது கர்த்தருடைய சிங்காசனத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தை. அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாறு மனுபுத்திரனும் அல்ல, சொல்லியும் செய்யாமல் இருக்க மாட்டார். நம்முடைய ஊழியத்துல அருமையான ஒரு ஊழியக்காரர் உண்டு. அவர் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தார், பாஸ்டர் உங்களை நான் கூப்பிடணும், பாஸ்டர் உங்களை கூப்பிட்டு ஒரு ஊழியம் செய்யணும், பாஸ்டர் உங்களை கூப்பிட்டு ஒரு கூட்டம் நடத்தணும் அப்படின்னாரு. சொல்லிட்டு தான் இருந்தாங்க, ஆனா அவங்க கூப்பிடவே இல்லை. அதுக்கு அவங்களுக்கு பல சந்தேகம், பல பயம்.
ஐயா வந்தாருன்னா தங்குறதுக்கு ராஜவீட மாதிரி ஒரு இடம் வேணும். வந்தாருன்னா பை நிறைய காணிக்க கொடுக்கணும். வந்தாருன்னா அது செய்யும் இது செய்யும் என்னென்னமோ கற்பனை கட்டிட்டு இருந்தாங்க. கடைசியில ஒரு கட்டத்துல ஆண்டவரே வலுக்கட்டாயத்தின்படி அந்த போதகர் விரும்பும்படி என்னை கொண்டு போனார். நான் போகும்போது அங்க ரொம்ப சொற்பமான விரல் விட்டு எண்ணக்கூடிய ஊழியக்காரர்கள் தெய்வ பிள்ளைய தான் இருந்தாங்க. ஆனா அந்த ஊழியத்தை மனரம்யமா செஞ்சுட்டு கர்த்தர் என்னெல்லாம் தீர்க்க தரிசனம் சொன்னாரு சொல்லிட்டு வந்தேன். நீங்க நம்ப மாட்டீங்க, அங்க போய் ஜெபம் பண்ணி தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு வந்ததுதான் தாமதம். இப்ப தொடர்ந்து அடுத்து கல்யாணங்கள். கிட்டத்தட்ட குறுகின 1-2 மாதத்திலே 4 கல்யாணங்கள் அந்த குடும்பத்தில் நடந்தது. இந்த வருகிற மாதத்துல இன்னொரு கல்யாணமும் நடக்குது. இப்ப அவங்க சொல்றாங்க, நீங்க வந்து சொல்லிட்டு மட்டும் போனீங்க, அடுத்தடுத்து இத்தனை கல்யாணம் சளைக்காம அத்தனையும் பணமும் சந்திக்கப்படுது, காரியமும் நடந்துட்டு இருக்கு இவ்வளவு வேகமா. யாருக்கெல்லாம் கல்யாணமே ஆகாதுன்னு நினைச்சோமோ அவ்வளவு பேருக்கு ஆயிட்டு இருக்கு. ஏன் சொல்றேன்னா, தேவன் படர வைக்கணும்னு உங்களை தீர்மானிச்சான்னு வச்சுக்கோங்களேன். அது எந்த மனுஷன் உங்களை கூப்பிட முடியாட்டியும் கர்த்தரே உங்களை அங்க கொண்டு போயிடுவார். நீங்க அங்க போய் நின்றுட்டு வந்தா போதும், அங்க எல்லாமே நடக்கும். ஒரு ஊழியக்காரனா நான் சொல்றேன், தேவன் இந்த படறுதலை தான் உங்களில் செய்ய போகிறார். எகிப்துக்கும் பார்வோனுக்கும் மருத்துவச்சிகளுக்கும் முன்பாக வெடித்து கிளம்புகிற மகிமையை போல ஆண்டவர்களை படர வைக்க போகிறார். இது நடக்கும், இது நிறைவேறும், இது சம்பவிக்கும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இப்போ முதலாவது அது துளிர்த்தது, 2வது அது படர்ந்தது, 3வது என்ன ஆயிருச்சு? அந்த எசேக்கியேல் 17:6 சொல்லுகிறது, தாழ்ந்த அடி மரமுள்ள திராட்சை செடி ஆயிற்று. பிரதர் சிஸ்டர், கொஞ்சம் தயவு செய்து கண்ணை திறந்து சத்தியத்தை கேளுங்க. 3வது அந்த கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, தாழ்ந்த அடி மரமுள்ள திராட்சை செடி ஆயிடுச்சு. இப்போ இங்க செடி ஆயிடுச்சுன்னு இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த செடி எப்படி இருந்திருக்குது? அடி மரமா இருக்குது. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? ரகசியத்தை தெரிந்து கொள்ளுங்க. அடியில, பூமிக்கு அடியில பார்த்தா அது பெரிய மரம் போல் அவ்வளவு ஸ்ட்ராங்கா, அவ்வளவு போல்டா, அவ்வளவு ஸ்ட்ரென்த்தோட இருக்கு. ஆனா வெளியில பாக்குறதுக்கு அது சின்ன செடியா இருக்கு. அடி மரமுள்ள செடி ஆயிற்று. அப்ப அடியில மரம், மேல செடி. என்ன அர்த்தம் தெரியுமா? முதலாவது உங்களை முளைக்க பண்ணினவர், 2வது படர பண்ணினவர். இப்ப உங்களுக்குள்ள என்ன கொடுத்திருக்கிறார்னா, அடி மரம் என்பது எதை குறிக்குதுன்னா, நல்ல தைரியத்தை குறிக்குது. வெளியில பாக்குறதுக்கு நீங்க அப்ராணி சப்ராணி தான். வெளியில பாக்குறதுக்கு நீங்க சாதாரணமானவங்க தான், எளிமையானவங்க தான். வெளியில பாக்குறதுக்கு நீங்க சின்ன ஒரு திராட்சை செடின்னு தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. பிரதர் அண்ட் சிஸ்டர், நீங்களே கூட உங்களை குறித்து ஒரு செடி தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, என் மகனே மகளே, உன் ஞானத்தை கொஞ்சம் விளங்க பண்ணு. வெளியில நீ செடி மாதிரி காணப்படுகிறாய் மகனே மகளே, உன்னை நான் உள்ளேயோ அடி மரம் போல வைத்திருக்கிறேன். உன் வேர் ஆழத்தில விடப்பட்ட வேராயிருக்கிறது. உன் வேர் அவ்வளவு சீக்கிரத்திலே வெட்டப்பட முடியாத வேராயிருக்கிறது. உன் வேர் அந்த அளவுக்கு எல்லா இடத்திலும் பிடித்த வேராயிருக்கு, அடி மரமாய் வைத்திருக்கு. ஒருவரும் உங்களை ஆட்டவும் முடியாது, ஒருவரும் உங்களை அசைக்கவும் முடியாது, ஒருவரும் உங்களை பிடுங்கவும் முடியாது, ஒருவரும் உங்களை வெட்டிவிடவும் முடியாது. ஏனென்றால் உங்களுடைய அஸ்திபாரம் கிறிஸ்து என்னும் அந்த தேவன் மீது அடி மரம் போல வைத்தது. அல்லேலூயா.
காட்டத்தி மரத்தை கூட சொல்லும் போது, நீ இந்த மரத்தை பார்த்து சொன்னா வேரோடு பிடுங்கிட்டு போயிருந்தா பைபிள்ல சொல்லுது. ஆண்டு இயேசுவே சொல்றார், நீங்க விசுவாசத்தோட சொன்னீங்கன்னா காட்டத்தி மரம் வேரோட பிடுங்கிட்டு போயிடும். ஆனா இது பாருங்க, ஒரு திராட்சை செடிதான். இந்த செடியை ஒருத்தராலும் பிடுங்க முடியல, இந்த செடியை ஒருத்தராலும் நறுக்க முடியல, இந்த செடியை ஒருத்தராலும் அழிக்கவும் முடியல. இங்கு சொல்லப்படுகிற இந்த செடி அடியில மரமும் மேல செடியுமா இருக்குது. யாருன்னா அவர்தான் யோசேப்பு. கபடற்ற மனுஷன் யோசேப்பு, கற்புள்ள மனுஷன் யோசேப்பு, தேவனுக்கு பயந்த மனுஷன் யோசேப்பு, எதிரிகளுக்கும் நன்மை செய்கிற யோசேப்பு. இந்த யோசேப்ப உண்டு இல்லைன்னு பண்ணிடணும் தான் போத்திபார் நினைச்சான். இவனை ஓட ஓட துரத்தணும் தான் போத்திபாருடைய பொண்டாட்டி நினைச்சான். இவனுடைய தரிசனம் தப்பா ஆயிரும் சொல்லிதான் சோத்திரம் கத்தனளவ கூட சிறைச்சாலையில் இருந்தவன் கூட சோத்திரம் மறந்து போனான். இந்த யோசேப்பு எந்த விதத்திலும் வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு பிளான் பண்ணதுல திட்டமிட்டவர்கள் தான் அதிகம். ஆனா என்ன ஆச்சரியம் தெரியுமா, எத்தனை பேர் அந்த யோசேப்பை மூட பார்த்தாங்க, எத்தனை பேர் உள்ள தள்ள பார்த்தாங்க, எத்தனை பேர் அடிமைப்படுத்த பார்த்தாங்க. ஆனா அந்த அடிமரம், அது அடிமரமா, அது கிறிஸ்துவினால் நடப்பட்ட மரமா இருந்ததுனால ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சிருச்சு. எகிப்த பிடிச்சாலும் பிடிச்சான் புளியங்கொம்ப பிடிச்சான்ற மாதிரி எகிப்தியுடைய உச்சத்தையே பிடிச்சாச்சு. ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம். இங்க ஒரு ரகசியம் தெரியணும், 2 ரகசியத்தை சொல்றேன், கவனிங்க. ஆண்டவர் இந்த திராட்சை செடி என்கிற யோசேப்பை உயர்த்தினதே உயர்த்தினாரு, ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம் வரைக்கும் உயர்த்திட்டார். இப்ப உயர்ந்துட்டார். ஆனால் அடுத்த ஒரே ஒரு சின்ன ஸ்டெப் ஆண்டவர் நினைச்சிருந்தார்னா அந்த தேசத்தின் ராஜாவாகவே மாத்தி இருக்கலாம். அந்த தேசத்தை ராஜா, அந்த எகிப்தின் ராஜாவாகவே மாறி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் விடல. ஏன் தெரியுமா, நம்ம என்னதான் ஜெபம் பண்ணி எவ்வளவுதான் உபவாசித்து என்னதான் நிறைய விரும்பி எதிர்பார்த்தாலும் நமக்கு என்று ஒரு எல்லையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுதான் யோபுல பைபிள்ல பார்க்கிறோம், கடக்க கூடாத எல்லையை கடந்தார். அவர்களுக்கு ஒரு எல்லை நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று. சரித்திர வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை யோசேப்பு எகிப்துடைய ராஜாவா மாறி இருந்தாக்கா அந்த முழு எகிப்துமே கிறிஸ்தவ தேசமா மாறி இருக்குமா. இஸ்ரவேல் போல, சமாரியா போல, இன்னும் பல்வேறு யூதேயாவை போல கிறிஸ்தவ நாடாவே மாறி இருக்குமா. அப்போ பல ஆதீனத்தின் திட்டங்கள் நடக்காம போயிருந்திருக்கும். அதனாலதான் இந்த யோசேப்பு அங்கு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம் வரைக்கும் வந்த மனுஷனை அந்த ராஜ மேன்மை அடைய முடியல. ஆண்டவரும் விடல, மற்றவர்களும் விடல. ஏன்னாக்கா ஒருவேளை யோசேப்பு ராஜ மேன்மை அடைஞ்சிருந்தாக்கா அப்படி எகிப்தே ஒரு கிறிஸ்தவ நாடா மாறி இருக்கும். நான் சொல்ற இந்த சத்தியம் உண்மையா இல்லையா, பைபிள்ல ஆதாரம் இருக்குன்னு யாராவது கேட்டீங்கன்னாக்கா இப்பயே ஆதாரத்தை கொடுக்கத எடுத்து தூக்கி பிடிச்சுக்கோங்க. எஸ்தர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்துல மொர்தெகாய் என்கிற மனுஷனுக்கு சர்வ அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இப்ப அவன் தான் அந்த சட்டத்தை ஏற்றுகிறான், அவன் தான் சுத்திரம் பண்டிகைகளை நியமிக்கிறான், எல்லாம் பண்றான். அதன் விளைவு என்ன தெரியுமா, 127 தேசத்துக்கும் செய்திகளை அனுப்பி கர்த்தர் நல்லவே, அந்த முழு எல்லா நாடுகளுமே ஒரு தேவனை ஆராதிக்கிற தேசங்களாய் மாறிவிட்டது. இந்து முதல் எத்தியோப்பியா வரைக்கும் எல்லாமே வேதத்தின் நாடாய், சத்தியத்தின் நாடாய், கிறிஸ்தவத்தின் நாடாய் மாறிவிட்டது.
அதே சம்பவம் தான் எகிப்தில் நடந்திருக்கும். ஆனா பாருங்க, இந்த அடி அடிமரம் அடிமரமா கர்த்தர் யோசேப்பு வச்சு மேல செடியா தான் வச்சிருந்தார். இங்க ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. ஓ கர்த்தர் நல்லவன். நீங்க சொல்லுவீங்க நான் ஆலமரமா வந்திருக்கணும், தேவன் என்னை அரச மரமா வச்சிருக்கிறார். வேதத்திலே ரொம்ப சிறந்த மரம்னா கருங்காலி மரம். ஓ நான் கருங்காலி மரமா வந்திருக்கோன்னு நீங்க நினைக்கலாம். ஆனாலும் மரமா வளர வேண்டிய சிலரை ஆண்டவர் செடியா வச்சிருக்கார். அதற்கு ஒரே நோக்கம் என்ன தெரியுமா? உன்னை கீழே மரமாகவும் மேலே செடியாக வச்சாதான் மரண பரியந்தம் கர்த்தரை பின்பற்றுவார். அது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அவருக்கு ஆசை என்னன்னாக்கா, நீங்க எகிப்துக்கு ராஜாவாகுங்க, யூதியாவுக்கு மந்திரியா மாறுங்க, கானானுக்கு சுத்திரம் பிரபுவா மாறுங்க, இஸ்ரவேலுக்கு ராஜாதி ராஜாவா மாறுங்க. அதெல்லாம் ஆண்டவருக்கு தடை கிடையாது. அவருக்கு ஒரே ஒரு ஆசை என்னன்னா, என் மக கடைசி வரைக்கும் என் கூடயே இருக்கும். அப்போ நான் மரம், பட்ட மரம். சூத்திரம், நான் ஒரு பச்சை மரம். நான் இந்த உலகத்துக்கு பச்சை மரமா பிதாவின் அனுப்பப்பட்டிருக்கேன். நான் பச்சை மரமா இருக்கிறதுனால என்னுடைய குமாரனும் குமாரத்தையும் செடியா இருக்கணும். அவங்க என்னோட இருக்கணும், என் கீழே இருக்கணும். அதுதான் கர்த்தருக்கு விருப்பம். அதனால தாங்க நீங்க எவ்வளவு தலைக்கீழால நின்னும், எவ்வளவு லஞ்சம் கொடுத்தும், எவ்வளவு பணத்தை செலவழிச்சும், என்னென்னமோ பண்ணி குறிப்பிட்டு மேல வர முடியாததுக்கு காரணமே ஆண்டவர் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் உங்களை செடியாவே வச்சிருக்கார். இன்னொரு ரகசியத்தை தெரிஞ்சுக்கோங்க. நீங்க மரமா மாறி இருந்தாக்கா உங்களை கொண்டு நடக்க வேண்டிய காரியங்கள் ஃபெயிலியரா போயிருக்கும். யோபு 14ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, மரமானது வெட்டி போடப்பட்டால் வெட்டப்பட்ட இடத்துல கடக்கும். அதை ஒரு நாள் வெட்ட வேண்டிய நேரமும் காலமும் வரும். ஆனா செடியா இருந்தீங்கன்னா அதை யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க, செடிதான் விட்டுருவாங்க. ஆனா அந்த செடிக்குள்ளதான் தரிசனம் இருக்கும், அந்த செடிக்குள்ளதான் சொப்பனம் இருக்கும், அந்த செடிக்குள்ளதான் விளக்கம் இருக்கும், அந்த செடிக்குள்ளதான் தானியம் இருக்கும், அந்த செடிக்குள்ளதான் கோதுமை இருக்கும், அந்த செடிக்குள்ளதான் தாராளம் இருக்கும், கர்த்தருடைய கிருபை இருக்கும். உங்களுக்கு தெரியுமா, எல்லாரும் யோனாவை குறித்து சொல்லும் போது ரொம்ப கீழ்த்தரமா பேசுவாங்க, ரொம்ப கேவலமா மட்டமா பேசுவாங்க. ஆனா யோனாவுடைய அடிச்சுவடு முதல் அவருடைய உச்சந்தலை வரைக்கும் வரலாற்றை படிச்சவன் தான். யோனாவுடைய பிறப்பிடம், வம்சம், இனம், மொழி, ஜனம், போன பிரயாணம், எடுத்த பட்டணம், போய் வந்த இடம் எல்லாத்தையும் படிச்சவன் நான். அந்த படிச்சவனா இருக்கிறதுனால அந்த அனுபவத்துல சொல்றேன். மற்ற எல்லா தீர்க்கதரிசிகளோட உயர்ந்த ஒரு தீர்க்கதரிசினா யோனா தான். ஏன் யோனாவை உயர்ந்த தீர்க்கதரிசின்னு சொல்றேன்னா, இயேசு கிறிஸ்துவே சொல்லிட்டாரு, யோனா மீனின் வயிற்றில் இருந்ததை போல கிறிஸ்துவும் பூமியின் வயிற்றில் இருப்பார். அப்போ இயேசுவுக்கு இணையாய் சொல்லப்பட்ட ஒரே தீர்க்கதரிசி யோனா. ஏன் இப்ப இத சொல்றேன்னா, அவ்வளவு பெரிய யோனாவுக்கு ஆண்டவர் முளைக்க பண்ணது ஒரு ஆமணக்கு செடியதாங்க, மரத்தை கிடையாது. அந்த யோனாவுக்கே ஒரு செடியை தான் கர்த்தர் கொடுத்தார். இதெல்லாம் தேவனுடைய திட்டமிடுதல். நான் சொல்றேன், ரொம்ப டாப்ல போகணும், ரொம்ப டாம்பிகத்துல போகணும், ரொம்ப உச்சத்தை அடையணும், எல்லாமே கீழே தான் இருக்கணும், நான் தான் மேல இருக்கணும், சொத்துற நான் உயர்ந்து இருக்கணும், எல்லாரும் எனக்கு கீழே அடிமையா இருக்கணும். இந்த எண்ணத்தை தயவு செய்து தூக்கி கீழே போடுங்க. நீங்க அடியில மரமா இருங்க, பூமிக்கு உள்ள மரமா இருங்க, மண்ணுக்குள்ள மரமா இருங்க, மறைஞ்சிருக்கிற இடத்துல ரொம்ப உறுதியா இருங்க, மரம் போல இருங்க, அஸ்திபாரமா இருங்க. ஆனா வெளியில கர்த்தர் வைத்திருக்கிற செடியா இருங்கள். அல்லேலூயா.
அந்த செடிக்கு பேர் தாங்க திராட்சை செடி. இந்த செடி தாங்க சுவரி மேல் படரும். இந்த செடியை எடுத்து தாங்க ஆண்டவர் சொல்ற திராட்சை ஒரு சின்ன கிளையாக இயேசு கிறிஸ்து எனும் வம்சம் உற்பத்தியானது. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, முதலாவது இந்த எசேக்கியேல் 17:6 அவர் துளிர்க்க பண்ணுகிற தேவன். இரண்டாவது, அவர் உங்களை படர பண்ணுகிற தேவன். மூன்றாவது, தாழ்ந்த அடி மரமுள்ள திராட்சை செடியாய் மாற்றுகிறவர். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவே. நாலாவது ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்லி முடிக்கிறேன். ரொம்ப விளக்கமா சொல்ல நேரம் இல்லை, ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை எனக்குள் அனல் பற்றி எரிகிறபடினால் அதை அபிஷேகத்தோடு சொல்லி முடிச்சவன். நாலாவதாக அந்த எசேக்கியேல் 17:6 சொல்லுகிறது, அதன் கொடிகள். அல்லேலூயா, அதன் கொடிகள். தேவனுடைய வார்த்தையை பாருங்க. இப்போ முதலாவது முளைத்தது, துளிர்த்தது. இரண்டாவது படர்ந்தது. மூன்றாவது திராட்சை செடியானது, செடியா இருந்தது. நாலாவது கர்த்தர் வார்த்தை சொல்லுது, அதன் கொடிகள். கொடிகள்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நிறைய கிளைகள். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அப்போ யாரு இதை செடியா நினைச்சாங்களோ அவங்களுக்கு முன்பாகவே ஆண்டவர் அதுல இருந்து நிறைய கொடிகளை கொண்டாண்டார். அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த சின்ன செடியா நினைச்ச இடத்துல அதுல கிளைகள் உண்டாகி, எப்ப இந்த செடியா இப்படி ஆயிடுச்சு, எப்ப இந்த செடியாப்பா இப்படி முளைச்சிருச்சு, எப்ப இந்த செடியாப்பா அந்த இடத்தை அடைச்சிருச்சுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதுல இருந்து கொடிகள் பரவின. அப்படின்னா உன் மகன்கள் ஆசிரிக்கப்படுவார்கள், உன் மகள்கள் ஆசிரிக்கப்படுவார்கள், உன் குமாரர்களும் குமாரத்திகளும் செல்வ தேசத்துல சிறப்போன்றி இருப்பார்கள், அவர்கள் படர்ந்து விரிவடைவார்கள். அல்லேலூயா. ஒரு ஆச்சரியமான வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். எரேமியாவின் புஸ்தகம் 48:32. எரேமியா 48:32. சிப்மாவூரின் திராட்சை செடியே, யாசேருக்காக நான் அழுதது போல உனக்காகவும் அழுவேன். உன் கொடிகள் கடலை கடந்து போயின, அவைகள் யாசேர் கடல் மட்டும் போய் எட்டின. அல்லேலூயா. ஒரு சின்ன கொடி இப்ப எங்க போய் சொன்ன? கடல் கடந்து. அம்மையே, நீங்க கர்த்தருடைய விசுவாசம் என்னும் அடிமரமா இருந்தாக்கா, உங்களுடைய கொடி என்கிற மகனும் உங்களுடைய கொடி என்கிற கிளையும் மகளும் அவங்க கடல் கடந்து போவாங்க, யாசேரின் எல்லைகளை தொடுவார்கள். நீங்க போறீங்களோ இல்லையோ, உங்களுடைய கண்ணீர் உங்க பிள்ளைகளை கொண்டு போகும், உங்க ஜெபம் உங்க பிள்ளைகளை கொண்டு போ உயர்ந்த இடத்துல யாசேருக்கு மேலே நிறுத்தும். ஐயா, கொடிதானே நினைக்காதீங்க. நான் பெரிய ஊழியம் செய்யல, பெரிய தச்சு கட்டல, பெரிய அடுக்கோ ஜனங்களை எனக்கு நான் சேர்க்கல, பெரிய அஸ்திவாரம் எனக்கு இல்லை. என்ன நான் இதெல்லாம் பெருசா செய்யணும்னு நினைச்சான எதுவுமே முடியல, எதுவுமே பெருசா இல்லை. இன்னைக்கு இருக்கிற இடம் தெரியாம இருக்கிறேன். ஐயோ, ஏன் என் நிலைமைத்தானே நினைக்கிறீங்க? இருக்கிற இடம் தெரியாம இருக்கிற உங்களுடைய கொடி அந்த கிளையதான் ஆண்டவர் கடல் கடந்து கொண்டு போகிறார். யாசேரின் எல்லைகளுக்கு பழுக பண்ணுகிறார், பெருக பண்ணுகிறார், உயர பண்ணுகிறார். அதன் கொடிகள், அந்த எசேக்கியேல் 17:6 சொல்லுத கொடிகள். ஒரு சின்ன ஒத்தையா இருந்த செடி நிறைய கொடிகளை விட்டுருக்கம்மா. இதுதாங்க கர்த்தரை நம்பினவருடைய ஜீவியம், இதுதாங்க கர்த்தரை சார்ந்தவருடைய ஜீவியம், இதுதாங்க ஆண்டவருக்காக வாழுகிறவருடைய நிலைமை. நீங்க கருகி போயிட மாட்டீங்க, நீங்க சுருங்கி போயிட மாட்டீங்க. நேபுகாத்நேச்சார் ராஜாவை கொண்டே உங்களுக்கு உப்பையும் தானியத்தையும் கொடுக்க வைப்பார்.
ஓ, எகிப்தின் பார்வோனை கொண்டே உங்களுக்கு கோசேன் தேசத்தை கொடுக்க வைப்பார். யூதாவை கொண்டே உங்களை அடி மரமாய் மாற்றி விடுவார். ஒரு கொடி, ஒரு செடி, அது கொடிகளாய் மாறி இப்ப கடல் கடந்து இருக்கு. யாசேர் மட்டி வெட்டி இருக்கிறது. இப்போது சந்தோஷம் தானே? ஆண்டவரே, என் பிள்ளைகளை இப்படி மாற்றுங்க, என் மகனை இப்படி மாற்றுங்க. அவங்க கடல் கடந்து உமக்காக ஓடணும், கடல் கடந்து உமக்காக வாழணும். அந்த கிருபையத்தாரும் செவிங்க. எசேக்கியேல் 17:6 சொல்லப்பட்ட ஒவ்வொன்றையும் கர்த்தர் நிறைவேற்றுவான். கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல இந்த காலை வேலைக்காக நல்ல வசன ஆராதனை பாடல்களோடு கொடுத்தீர் ஸ்தோத்திரம். நல்ல 100 ஸ்தோத்திர பலிகளை கொடுத்தீர் ஸ்தோத்திரம். ஆண்டவர், மிகப்பெரிய ஊழிய திட்டங்களை அறிவிப்பாய் கொடுத்தீர். இந்த மொபைல் ஊழியத்தில், இந்த ஆன்லைன் ஊழியத்தில் இவ்வளோ பெரிய காரியம் நடக்கிறதால் சொல்லத்தக்க அளவுக்கு பெரிய பெரிய அறிவிப்புகளை கொடுத்திருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. எசேக்கியேல் 17:6 வசனத்தில் சொல்லப்பட்டபடி உடைய பிள்ளைகள் ஆண்டவரை துளிர்க்கட்டும், உடைய பிள்ளைகள் படரட்டும், உடைய பிள்ளைகள் செடியாய் மாறட்டும், உடைய பிள்ளைகள் ஆண்டவர் கொடிகளாய் தேசங்கள் கடக்கட்டும், தீவுகளை கடக்கட்டும், கடல் கடக்கட்டும். இந்த அபிஷேகிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தைகள் ஒன்றாகிலும் சித்து போகாமல் அப்படியே 100க்கு பதிலாக 1000 மடங்காய் பலன் கொடுக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் அன்பு ஜனங்கள் ஒவ்வொருத்தோட தலையிலும் கொழுந்து விட்டு எரிய போகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த தீர்க்க தரிசனங்கள் அப்படியே சம்பவிக்க போவதற்காக ஸ்தோத்திரம். நீரே ஆளுக செய்யும், எல்லாம் உம்மால் கூடும். தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.